என் பெயர் ராபர்ட் கால்டுவெல். பின்னர் என்னை பிஷப் ராபர்ட் கால்டுவெல்லே என்று அழைத்தனர். தென் இந்தியாவில் உள்ள சென்னையில் என் ஊழியத்தை தொடங்கி பின் தென் தமிழகத்தில் உள்ள இடையன்குடி கிராமத்திற்கு நடைபயணமாக சுமார் 800 மைல்கள் நடந்து இடையன்குடியை அடைந்தேன். அங்குள்ள மக்களின் ஏழ்மை நிலையை பார்த்து நான் வருந்தினேன். எவ்வளவு உழைத்தாலும் உயர்வு பெற முடியாமல் பனைமர உரிமையாளர்களிடம் சிக்கி தவித்த இடையன்குடி மக்களுக்காக என் வாழ்நாளை செலவழிக்க சென்றேன். அவர்களுக்காக கிணறுகள் வெட்டி, மரங்கள் நட்டு, தெருக்கள் அமைத்து மாதிரி கிராமம் ஒன்றை உருவாக்கினேன். நான் அவர்களோடு வாழவும் மறிக்கவும் என் வாழ்வை ஒப்புக் கொடுத்தேன். நான் தான் பிஷப் ராபர்ட் கால்டுவெல். தமிழகத்தில் தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதி தமிழுக்கு தொண்டாற்றினேன். தமிழக அரசு என் பெயரில் தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. மெரினா கடற்கரை சாலையில் என்னுடைய உருவ சிலையை வைத்து தமிழக அரசு என்னை கௌரவித்தது. என்னால் மனம் திரும்பிய மக்கள் அநேகர். இன்றும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியாய் வைத்துள்ளார். நன்றி. இதனைத் தொடர்ந்து ஸ்கிட் பை இன்டர் பாய்ஸ் விதைப்பவரின் ஓமை.